நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி பிரச்சனை, காதல்கள் பிரச்சனை வந்து இப்போ வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா, அ இந்த இன்டர்நெட்டு பெரும்பாலும் இந்த Facebook, Instagram அது இதுன்னு வந்து இப்போ உபயோகப்படுத்துறாங்க. அதில வந்து நெறைய நண்பர்கள், பெண்களாகட்டும், ஆண்களாகட்டும் சும்மா தான் போறாங்க. சும்மா போனாலுமே வந்து அது வந்து அதுக்கு அடிக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னாக்கா, பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும். இன்னொன்னு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அ நம்ம வேலை செய்ற இடத்துல வந்து அதாவது நீங்க என்ன பழகுனாலும், யார் கூட எப்படி பழகுனாலும், உயிருக்கு உயிராக இருந்தாலும், எக்காரணத்தைக் கொண்டும் கணவன், மனைவியினுடைய பிரச்சனைகள் வெளில போகக்கூடாது. சேம் காதலர்களுக்கும் அதேதான். அவங்களுக்கு வந்து சந்தோஷமா இருக்கியா இருந்துட்டு போ. கணவன், மனைவி சந்தோஷமா இருக்கியா இருந்துட்டு போ. சண்டை சச்சரவுகள் வந்து கண்டிப்பா வரும். வீட்டுக்கு வீடு வாசப்படி. வராம இருக்குமா? சண்டை சச்சரவு வரத்தான் செய்யும். இத வந்து நீங்க வேலைக்கு போற இடத்துல பகிர்ந்து கொள்வது மிகப்பெரிய தவறு. அதே மாரி காதல்கள் வந்து தன்னுடைய நண்பரோடு பகிர்ந்து கொள்வது. இந்த மாரி அவன் இப்படி பேசிட்டான், அப்படி பேசிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க உசுப்பேத்திடுவாங்க. அப்படியா? அவனைய சும்மாவா விட்ட? பதிலுக்கு நீயும் பேசிட வேண்டியதானே அப்படி இப்படி ஆச்சா போச்சாம்பாங்க. அது வந்து ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கும். ஒண்ணுக்கும் ஆகாத பிரச்சனையா இருக்கும். அத உசுப்பேத்தி ஒண்ணும் இல்லாம பண்ணி, இந்த படத்துலலாம் வரும் பார்த்தீங்களா? நெறைய கார்ட்டூன் நெறைய இதில வருது. ஒரு பலூன் வெடிக்கும். இன்னும் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து பட்டாசு வெடிச்சிருந்தான். இன்னொரு 10 வீடு தள்ளி இருக்கிறவன் பாம்பு வெடிச்சிருந்தான். அந்த மாரி ஒரு சின்ன பிரச்சனைய வந்து ஊதி பெருசாக்கிருவாங்க. அதனால கணவன் மனைவி ஆகட்டும், காதலர்கள் ஆகட்டும், இவர்கள் வந்து தங்களுடைய பிரச்சனைகளை அது சந்தோஷமா இருந்தாலும் சரி, பிரச்சனையா இருந்தாலும் சரி, எதுக்கு பகிர்ந்துக்கிறேன்? பேசுறதுக்குன்னு சப்ஜெக்டா இல்ல. நாட்டு நடப்பு இருக்கு, தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்கு, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. அத நீங்க வந்து பகிர்ந்துக்கலாம். அத பத்தி விவாதங்கள் பண்ணலாம். அத விட்டு போட்டு உங்களுடைய அந்தரங்க விஷயங்களை நண்பருடனோ அல்லது தொழில் சார்ந்த இடங்களிலோ பகிரும் பொழுது இன்னொன்னு நடக்கும். இவங்க சொல்ல சொல்ல நெறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா, 3வது பெர்சன், 3 பெர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லவருடைய ஃப்ரெண்டா இருப்பான். தூது போய் சினிமால வர கதை தான். தூது போய் கடைசில அவன் செட் பண்ணிட்டு இவன தள்ளி விட்டுருவான். கணவன் மனைவி அதே மாரி தான். வேலை பார்க்குற இடத்துல போய் சொன்னோம்னா, இவங்க பிரச்சனைய சொல்லும்போது, ஐயோ! அப்படியா? இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, அப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அனுதாபத்த கிரியேட் பண்ணுவாங்க. அது லவர்ஸ் ஆகட்டும், கணவன் மனைவி ஆகட்டும். அனுதாபத்த கிரியேட் பண்ணி, அடிமடியிலே கை வைக்கிறது. அடிமடியில கை வச்சு கடைசில அவன் குடும்பத்த ஒண்ணும் இல்லாம பண்ணி அவன போய் தூக்கிட்டு இதுதான் நடக்கும். ஸோ, பிரச்சனைகள் வருவதற்கு நாமே காரணமாகி விடக்கூடாது. இதெல்லாம் பண்ணாம இருந்தீங்கன்னாக்கா, நீங்க என்கிட்ட வர வேண்டியதே இல்ல. பண்றதுனால தானே வர்றீங்க. என்ன பண்றது? திரும்பி கொடுத்தான் ஆகணும். வாழ்க்கை பிரச்சனை. பாருங்கள், முடிந்தவரை இந்த மாரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. நன்றி, வணக்கம். இல்லைன்னா வாங்க, சரி பண்ணுவோம். வாங்கன்னு நான் சொல்லப்பா. விருப்பம் இருந்தா வாங்க.